தென் மாவட்டங்களில் 1000 கோடி அளவுக்கு கனிம வள கொள்ளை நடந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு சிபிஐ விசாரணை வேணும் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி ராமதாஸ் என்னென்ன விஷயங்களை அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்? இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பல்வேறு பகுதிகள் கனிம வள கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பல ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து அந்த செய்திகளை வெளியிட்டு வருகிறோம். அது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அனுமதிக்கப்பட்ட குவாரிகளில் மட்டும் ரூபாய் 1000 கோடிக்கும் கூடுதலான கனிம வள கொள்ளை நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாகவும், அது மட்டுமின்றி கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அவற்றை தடுக்கவும் அதில் சம்பந்தப்பட்ட கனிம வள கொள்ளையர்களை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது, கனிம வள கொள்ளையர்களை பாதுகாத்து வருவதும் கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தென் மாவட்டங்களுக்கு இயற்கை கொடுத்த கொடைதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அதை ஒட்டி மலை குன்றுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என நேரடி தொடர்புகள் இருக்கின்றது. ஆனால் அவற்றையெல்லாம் கனிம வள கொள்ளையர்கள் வெவ்வேறு பகுதிகளில் வெட்டி அவற்றை சட்டவிரோதமாக கேரளாவுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் கடத்தக்கூடிய செயல்களிலே சட்டவிரோதமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இதில் ஒரு காட்ஃபாதர் இருக்கிறார் என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நபர் யார் என்று குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் திமுகவினுடைய ஒரு முக்கிய புள்ளி என்று அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் 24 குவாரிகளில் இந்த அளவுக்கு கொள்ளை நடந்துள்ள நிலையில் மொத்தமுள்ள 53 குவாரிகளிலும் சேர்த்து நடந்த கொள்ளையின் மதிப்பு 600 கோடிக்கும் அதிகம் என்றும் கூறப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தமாக தென்காசி, கன்னியாகுமரி ஆகியவற்றையெல்லாம் சேர்க்கும் போது 1000 கோடிக்கும் கூடுதலாக இந்த கனிம வள கொள்ளை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இவை அனைத்துக்கும் காரணம் ஒரு காட்ஃபாதர் என்றும், இது முதலமைச்சருக்கும் நன்றாக தெரியும் என்றாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் நடவடிக்கை எடுக்காமல் அந்த காட்ஃபாதரை பாதுகாக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காட்ஃபாதரும் பதிலுக்கு தலைமைக்கு விசுவாசம் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேலையே பயிரை மேய்வதை இனிமேலும் வேடிக்கை பார்க்க முடியாது எனவும், உடனடியாக இதில் சிபிஐ விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் அன்புமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விரைவில் பாமக மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்றும் எச்சரிக்கை விடுப்பதாக இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யார் அந்த காட்ஃபாதர், அவர் எவ்வாறு இந்த கனிம வள கொள்ளையில ஈடுபடுகிறார் என்ற கேள்வியும் அன்புமணியின் அறிக்கையின் வாயிலாக எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.